கீழே இருக்க ஷேடோவை பண்ணுறோம். அதே மாதிரி எதுனாலும் ஃபஸ்ட்டு லேயர் வந்து ஹெச்பி தான். அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் யூஸாக இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத ஹெச்பி லேயரை வச்சு ஃபஸ்ட் லேயர் கொடுத்து வச்சுக்கிட்டோன்னா அடுத்து நம்ம அடுத்த லேயர் பை லேயராக கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக நீங்கள் டார்க் பென்சில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கை நடுக்கமாகவும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது என்னோடய சஜஷன். ஃபஸ்ட்டு நம்ம ஹெச்பி யூஸ் பண்ணோம்னா அது நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் எங்கே டார்க் வருது எங்கே லைட் வருது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இது மிளகாக்கு கீழே வந்து நல்ல டார்க்காக இருக்கும். ஏன்னா அது அடிவாரம் இல்லையா, அந்த மிளகாயில் பட்டு வர வர டார்க்னஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டில் நான் ஹெச்பி கொடுத்தேன். அதுக்கு அடியில் வந்து ஒட்டி நான் 4B யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் கொண்டு போகிறதில்ல, அந்த பழத்தை ஒட்டி தான் நான் டார்க் எடுக்க போகிறேன். இப்போ நான் 4B யூஸ் பண்ணேன். இப்போ நான் வந்து 6B எடுக்கிறேன். இது ஒரு சிம்பிளான டிராயிங், ஆனால் இதில் நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் கற்றுக்கிறது ஈஸியாக கற்றுக்கலாம். இதில் என்ன விஷயம் நம்ம அப்ளை பண்ணுறோம் எல்லா டிராயிங்லேயும் அப்படின்றத இதில் கற்றுக்கலாம். ஸோ அதனால தான் இந்த பிக்சரை நான் செலக்ட் பண்ணேன். இது பச்சை மிளகா தானே அப்படின்னு நினச்சிடலாம். பச்சை மிளகாயே நம்ம 1 மணி நேரமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு தெரியுது பார்த்தாவே. நம்ம என்ன வரைகிறோன்றது முக்கியம் இல்லை, ஆனால் அதை எப்படி வரைகிறோம் அதுதான் முக்கியம். ஒரு வாட்டி அவுட்லைன் ஒன்று வந்து நான் டார்க் பண்ணுறேன். டார்க் பண்ணும்போது அவுட்லைன் டார்க் பண்ணும்போது அவங்க அவுட்லெட்டுக்கும் வந்து சூப்பராகும், ஃபேன்டாஸ்டிக்காக வரும். பச்சை மிளகா ஸ்கூலில் போய் சொல்லுவீங்க இன்றைக்கி என்ன வரைஞ்ச ட்ராயிங்கில் அப்படின்னு. ஓகேயா, நம்ம இன்னும் பிளெண்ட் பண்ணலை. நம்ம அதை ஓவராலாக ஃபினிஷ்னால் ஒரு 8B வச்சு ஒரு ஃபினிஷிங் கொடுத்துட்டோன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும். ஸோ 8B எடுக்கிறேன். இல்லை 10B எடுத்துரும். கொஞ்சம் ஷார்ப் பண்ணிக்கிறோம். இது ஷார்ப் கம்மி, ஸோ ஷார்ப் பண்ணிக்கிறேன். பென்சிலை ஷார்ப்பாக வைக்கணும், அதை மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க. ஷார்ப்பாக இருக்கணும். டென்பியெல்லாம் பேப்பரில் வச்சிங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும், சூப்பராக இருக்கும் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ புரியுதா? இங்கே பாருங்கள், நான் அந்த மிளகாவோட முனி வந்து 10B வச்சு டார்க் பண்ணுறேன். இது நம்ம லைட்டாக எடுக்கிறோம்.
ஸோ இந்த இடத்துல ஒரு லைட்டு டார்க்கு திரும்பி வச்சு அப்பிடக்கூடாது, கறிக்கட்ட மாதிரி ஆயிரும். ஸோ லைட்டாக எங்கெல்லாம் கொடுக்கணுமோ அதை வச்சு கொடுத்துட்டு இப்போ ஷேடிங் மிளகா கீழே கொடுக்கும்போது நீங்கள் டார்க் பண்ணலாம், நீங்கள் அழுத்தலாம் பென்சிலை, ஏன்னா அது அடிவாரம் டார்க்காக தான் காமிக்கணும். இது நம்ம டார்க் பண்ணிவிட்டு ஹெச்பி வச்சு லைட்டாக நம்ம லைட் வந்த மாதிரி காமிச்சோன்னா அந்த உள்ள டார்க் வந்து அழகாக இருக்கும். ஒளிகள் வந்து ஆப்ஜெக்ட் மேலே பட்டு செதறும். ஸோ இந்த சென்டரில் நம்ம வந்து ஹெச்பி வச்சு ஒரு கொடுத்துருவோம். இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணுறது சரியா, பிளெண்ட் பண்ணோன்னா சூப்பராக வந்துடும். நான் ஒரு மேக்கப் ப்ரஷ், சின்ன ப்ரஷ் எடுத்துருக்கேன் சரியா. இது சின்ன ப்ரஷ்ஷு, மேக்கப் ப்ரஷ்ஷு மேக்கப் செட்டில் இருக்கும். இது இந்த மாதிரி இருக்கும் பார்த்துக்குங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா லைட்டாக இருக்க இடத்துல தான் அடிக்கணும், டார்க்காக இருக்க இடத்துல ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடாது. பிளெண்ட் பண்ணுறோம் சரியா. எப்படி பண்ணுறன்றதை பார்த்துக்குங்க. நான் லைட்டாக இருக்க இடத்துல தான் பண்ணுறேன். பிளெண்ட் பண்ண தேவையில்லை, ஆனால் நான் உங்களுக்கு இது கூட பிளெண்ட் பண்ண கற்றுக் கொடுத்தா தான் நீங்கள் எப்படி பிளெண்ட் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ அதனால் பிளெண்ட் பண்ணுறேன். நம்ம உள்ளது பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெளிப்புறத்தில் உள்ளதை பிளெண்ட் பண்ணி ஈக்குவல் பண்ணுறோம். துண்டு துண்டாக தெரிஞ்சிடக்கூடாது. நான் லைட்டாக பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த காம்பு பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ப்ரெஷ்ஷை கொஞ்சம் பக்கத்தில் பிடிச்சி லிமிட்டாக பண்ணணும், வெளியில் போயிடக்கூடாது. ஸோ நம்ம இந்த ஷேடில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லைட்டாக உள்ள இடத்துல பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஹைலைட்டுக்காக இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பென்சில் எரேசர் இருக்குது தெரியுமா, அதை வச்சு நம்ம ஹைலைட் பண்ணுறோம். ஹைலைட் பண்ணும்போது ரியலிசம் வந்துடும்.
எப்படி பென்சில் ஷேடிங் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பென்சில் எரேசரையும் யூஸ் பண்ணும். இப்போ நம்ம பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ டார்க்குக்காக 10B அகெயின் எடுத்து கார்னர் எங்கெல்லாம் டார்க்கோ அந்த ஒரு டார்க் கொடுத்துட்றோம். அப்படிங்கும்போது ஹைலைட் ப்ளஸ் டார்க் வரும்போது ஃபேண்டாஸ்டிக்காக முடிஞ்சிடும். இதை வந்து லைட்டாக பிடிக்கணும், டார்க்காக அழுத்திடக்கூடாது. ஓவராலாக நம்ம இப்போ முடிச்சிட்டோம். ஹெச்பியை வச்சு லைட்டாக அந்த இடத்துல ஹெச்சிங் மாதிரி கொடுக்கணும். ஓகே, படம் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு பார்க்குறீங்க. ஓகேவா? கையெழுத்தை நம்ம போட்டுருந்தோம். இன்றைக்கி டேட் என்ன? 22/11.